இந்த சாப்டர்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா PHP மல்டி டைமென்ஷனல் அரேஸ் அண்ட் PHP டேட் அண்ட் டைம். ஸோ மல்டி டைமென்ஷனல் அரேஸ் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு அரேக்குள்ளே இன்னொரு அரே எப்படி புஷ் பண்ணுறோமோ அதை வந்து மல்டி டைமென்ஷனல் அரேங்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு சிங்கிள் அரேக்குள்ளே வந்துட்டு எலிமெண்ட்ஸ்க்கு பதிலாக இன்னொரு அரேவை புஷ் பண்ணுறப்போ வந்து நமக்கு வந்து மல்டி டைமென்ஷனல் அரேஸ் கிடைக்கும். ஸோ வந்து நம்ம வந்து 2 டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்லலாம். சப்போஸ் வந்து நமக்கு வந்து ஒரு சிங்கிள் அரேக்குள்ளே 2-3 அரேஸ், அதாவது வந்து மல்டிபிள் ஆஃப் மோர் தென் 2 அரேஸ் நம்ம புஷ் பண்ணுறப்போ வந்து நமக்கு வந்து மல்டி டைமென்ஷனல் அரேஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பிஹெச்பியில் இன்பில்ட் அரே அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. ஸோ அதாவது வந்து அரே அப்படிங்கிற ஒரு கீவேர்டு இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த அரேங்கிற கீவேர்டுக்குள்ளே வந்து நம்ம அரே புஷ் பண்ணுறப்போ வந்து நமக்கு வந்து ஈஸியாக மல்டிபிள் டைமென்ஷனல் அரேஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து PHP டேட் அண்ட் டைம். ஸோ PHPயில் வந்துட்டு பில்ட்னா டேட் அண்ட் டைம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. எதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சப்போஸ் நம்ம சர்வர் கம்ப்யூட்டிங் பண்ணுறப்போ வந்துட்டு நமக்கு வந்து பர்டிகுலர் டைம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்கிரிப்ட் எந்த டைமில் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு அப்படின்னோ, இல்லை வந்து நம்ம ஒரு யூசர்ஸ் வந்து லாகின் பண்ணுறப்போ வந்து எந்த டைமில் வந்து லாகின் லாக் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்குலாம் வந்து இந்த டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து மல்டி டைமென்ஷனல் அரேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் இருக்க டேட்டாவை எப்படி நம்ம ரிட்ரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அகைன் வந்து ஒரு நியூ PHP ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நியூ ஃபைலில் வந்துட்டு நம்ம சேவ் கொடுக்குறப்போ வந்துட்டு ஸோ array.php அப்படிங்கிற நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ array.php நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ வந்து இப்போ இதோட எக்ஸ்டென்ஷன்ஸ் நம்ம முடிச்சு, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட் எக்கோ வேரியபிள் நமக்கு ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ அது வந்து அரே வேரியபிளாக இருக்கட்டும். ஸோ அரே வேரியபிள் அப்படிங்கிற நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து அரே அப்படிங்கிற மெத்தட்குள்ளே வந்துட்டு இப்போ வந்து இந்த அரேக்குள்ளே தான் வந்து நம்ம வந்து மல்டிபிள் அரேஸ் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ நார்மல் அரேங்கிறது ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் வேல்யூஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணிகிட்டே வரதை வந்து நம்ம நார்மல் அரே அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த இன்னொரு அரேக்குள்ள ஒரு அரே புஷ் பண்ணுறப்போ வந்துட்டு ஸோ இதுக்குள்ளே தான் வந்து நம்ம வந்து மல்டிபிள் அரேஸ் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த மெத்தட் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்குள்ள அகைன் இன்னொரு அரே அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதான் வந்து மல்டிபிள் அரேவோட ஒரு சின்டாக்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த அரேக்குள்ளே வந்து 1,2,3 அப்படிங்கிற டேட்டா வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து கமா கொடுத்தோம் அப்படின்னா அறையில் வந்து இந்த மெயின் அறையில் வந்து ரெண்டாவதாக இன்னொரு அரே வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம்னு அர்த்தம். ஸோ இதில் வந்து 4, 5, 6. ஸோ இப்போ வந்து நமக்கு என்னென்னா ஒரு மல்டி டைமென்ஷனல் அரே கிடச்சிருக்கு. அதாவது வந்து அரே வேர் அப்படிங்கிற வேரியபிளில் ஒரு மெயின் அரே. ஸோ இதான் வந்து பிக் அரே. ஸோ இதுக்குள்ள வந்து 2 அரேஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து எப்படி மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ ஃபஸ்ட் டைமென்ஷன் அண்ட் செகண்ட் டைமென்ஷன் வந்து 2 அரேஸ் நம்ம கொடுத்துருக்கப்போ வந்துட்டு மெயின் அரே வந்து ஒரு ஒரு டைமென்ஷன் ஆகும், அதுக்குள்ளே இருக்க சப் அரேஸ் வந்துட்டு இன்னொரு டைமென்ஷன் ஆகும் நமக்கு தெரியும். ஸோ இதை நம்ம ரிட்ரைவ் பண்ணுறப்ப எப்படி நம்ம ரிட்ரைவ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அரே வேரியபிள் நம்ம கால் பண்ணிவிட்டு 0 அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா வந்து ஸோ அதாவது வந்து 0ங்கிற வேரியபிள், அதாவது வந்து 0ங்கிற அரே வந்து ஃபஸ்ட்டு 0ங்கிற எலிமெண்ட் வந்து இந்த அரே தான் இருக்கனால 0 அப்படிங்கிற அரே. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா 1ங்கிற எலிமெண்ட் இருக்குது. ஸோ அந்த 1ங்கிற எலிமெண்ட்டை கால் பண்ணுறக்காக தான் வந்து 0 அப்படிங்கிறத வந்து கால் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட அவுட்புட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ எக்கோ ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு இந்த அரே வேர் அப்படிங்கிறத நம்ம கால் பண்ணியாச்சு. ஸோ இதோட அவுட்புட்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரீடைரக்ட் பண்ணணும். ஸோ மை ப்ராஜெக்ட் /array.php அப்படிங்கிற ஃபைல் தான் நம்மளோட அரே எக்ஸாம்பிள். ஸோ அரே டு ஸ்ட்ரிங் கன்வர்ஷனில் சம் எரர்ஸ் அக்கர் ஆகிருக்கு. ஸோ என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ லைன் நம்பர் 9. ஸோ டேரெக்டாக அரே வேர் வந்து நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் வந்து நமக்கு இந்த எரர் அக்கர் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தா ஜஸ்ட் டேரெக்டாக அந்த அரேவை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த எலிமெண்ட்டை தான் வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ வந்து நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு எக்கோ ஸ்டேட்மெண்ட்டை இந்த இடத்துல நம்ம போடலாம். ஸோ எக்கோ அரே வேர் அப்படிங்கிறத நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இதை ரிஃப்ரெஷ் பண்ணுறப்ப என்ன அவுட்புட் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ வந்து நமக்கு அந்த எரர் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து கரெக்டாக கால் பண்ணுறப்போ வந்துட்டு நமக்கு வந்து அதோட அவுட்புட்ஸ் எக்ஸாக்டாக டிஸ்பிளே ஆகிடுச்சு. அதாவது வந்துட்டு அரேவோட வந்து மெயின் அரேயில் இருக்கிற ஃபஸ்ட் எலிமெண்ட். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் அப்படிங்கிறப்போ வந்து ஆஸ் யூஷுவலாக வந்து 2 தான் ஸ்டார்ட் ஆகும். எதனாலன்னு பார்த்தா வந்து 0th எலிமெண்ட் தான் நமக்கு 1. ஸோ 0, 1, 2 அப்படிங்கிற கான்செப்ட்ஸில் தான் அது அப்ளை ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து 0 எலிமெண்ட்டில் வந்து 1 அப்படிங்கிறத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த அரேவை தான் அது மென்ஷன் பண்ணுது. ஸோ நமக்கு வந்து அவுட்புட் என்ன வரும்னு பார்த்தா 5 அப்படிங்கிற அவுட்புட் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ 5 அப்படிங்கிற அவுட்புட்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மல்டி டைமென்ஷனல் இது ஒரு மெத்தட். அதாவது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ஜஸ்ட் வந்து என்ன எலிமெண்ட் வேணுமோ அதோட இண்டெக்ஸை மென்ஷன் பண்ணி டேரெக்டாக நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணிவிடும். சப்போஸ் வந்து இதை நம்ம மென்ஷன் பண்ணாமல் டைனமிக்காக வந்துட்டு நம்ம வந்து கண்டினியூஸாக எல்லாமே டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து ஃபார் லூப் கான்செப்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபார் லூப் கான்செப்ட்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஃபார் லூப் கான்செப்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் லூப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து மல்டிபிள் அரேஸ், அதாவது வந்து மோர் தென் 2 அரேஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபார் லூப்ஸ் வந்து 2 தடவை யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார் லூப் வந்து மெயின் அரேக்கும் இன்னொரு ஃபார் லூப் வந்து உள்ளே இருக்கிற அரேஸுக்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் வந்து ரோவாக ஆக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து ஐ அப்படிங்கிற வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ $i less than 3 அப்படிங்கிறது கொடுக்குறோம். ஸோ less than 3 அப்படின்னா வந்து 0 1 2 நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ i less than 2 நம்ம கொடுக்க போகிறோம். எதனால் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து 2 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் 2 தடவை இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆனால் போதும். ஸோ அதனால் வந்து 0 1 2 அப்படிங்கிற 2 எலிமெண்ட்ஸ் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதோட இன்க்ரிமெண்ட் நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. ஸோ i ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபாரில் வந்துட்டு அகைன் நம்ம வந்து ஜேங்கிறது கொடுக்க போகிறோம். ஸோ ஜேங்கிற வேரியபிள் காலம்ஸை மென்ஷன் பண்ணுது. ஸோ ஜே ஈக்குவல் டு 0 ஜே லெஸ் தென் அப்படிங்கிறத நம்ம கொடுத்து லெஸ் தென் 3 அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். எதனாலன்னு பார்த்தா வந்து இந்த இன்னர் எலிமெண்ட்ஸில் வந்து 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 1 2 3 3 எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம இன்னொரு 3 அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அகைன் வந்து ஜே ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு இதோட அவுட்புட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நம்ம வந்து இந்த அரே வேரியபிள் அப்படிங்கிறத நம்ம வந்து கால் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படி கால் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு HTML எலிமெண்ட்டாக பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு LI அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ லிஸ்ட்டுங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி ஸோ இதில் வந்துட்டு இந்த அரே வேற கால் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஐ அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட் ஐ அண்டு ஜே. ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஐங்கிறப்போ வந்துட்டு ஃபஸ்ட் ஐ வந்து 0லேருந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ 0ல் எக்ஸிக்யூட் ஆகிறப்ப 0ங்கிற அரேவை கால் பண்ணும். ஸோ அந்த அரேயில் வந்துட்டு இங்கேயும் 0 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 0ங்கிறது எக்ஸிக்யூட் ஆகிறப்போ வந்துட்டு 0ங்கிற அரேயில் வந்துட்டு 0th எலிமெண்ட் என்ன, 0ங்கிற அரேயில் ஃபஸ்ட்டுங்கிற எலிமெண்ட் என்ன அண்ட் 0ங்கிற அரேயில் செகண்ட் எலிமெண்ட் என்ன. ஸோ இதை தான் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணும். அதுக்கப்புறம் அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் இது இன்க்ரிமெண்ட் ஆகிடும். தென் i is equal to 1 ஆகிடும். ஸோ i 1 ஆகிறப்ப இங்கே வந்து 1ல் வந்து 0th எலிமெண்ட் என்ன, 1ல் வந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் என்ன அண்ட் 1ல் வந்து செகண்ட் எலிமெண்ட் என்ன அப்படிங்கிறதான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இது வந்து எப்படி இப்போ டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறது இப்போ அது அவுட்புட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம அதை ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ எக்ஸாக்டாக நமக்கு வந்து 1 2 3 4 5 6 அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது எப்படி கிடச்சி அப்படின்னு பார்த்தா ஈஸியாக நமக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. மெயின் ஃபார் லூப் வந்துட்டு இந்த 2 அரேஸ் இருக்கனால ஸோ 1 2 3ங்கிற ஒரு அரே அண்ட் 4 5 6ங்கிற செகண்ட் அரே. ஸோ வந்து 2 தடவை இந்த ஃபார் லூப் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ அதுக்குள்ளே இருக்க இன்னர் ஃபார் லூப்ஸ் வந்து 3 டைம் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ 0th டைம் அண்ட் ஃபஸ்ட் டைம் அண்ட் செகண்ட் டைம். ஸோ இந்த இடத்துல லெஸ் தென் கண்டிஷன்ஸ் கொடுத்ததுனால அந்த லாஸ்ட் அதாவது வந்து ஹையஸ்ட் வேல்யூ வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து லெஸ் தென் ஈக்குவல் டு கண்டிஷன்ஸ் கொடுக்கல. சப்போஸ் ஈக்குவல் டு கண்டிஷன் கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு டைம் இந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். நமக்கு வந்து இந்த எரர்ஸ் வந்து ஃபைனலாக அக்கர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு PHP டேட் அண்ட் டைம். ஸோ எப்படி PHPயில் வந்து டேட் அண்ட் டைமை நம்ம கால் பண்ணுறது, அதை எப்படி நம்ம வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு PHP டேட் அண்ட் டைமில் வந்துட்டு டேட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம இதே வந்து நம்ம கிளியர் பண்ணிவிட்டு நம்ம இதிலே நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு டேட் அப்படிங்கிறது வந்து எப்படி எக்கோ ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எக்கோ நம்ம கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து டேட் அப்படிங்கிற பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து PHPயில் இருக்குது. ஸோ டேட் அப்படிங்கிறத கொடுத்துட்டோம். ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன ஃபார்மேட்டில் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டேட்டில் வந்து இனிஷியலாக வந்து வெறும் மந்த் மட்டும் தெரியணுமா, இல்லை இயர் மட்டும் தெரியணுமா, இல்லை டேட் மந்த் அந்த இயர் அண்ட் டைம் இதெல்லாம் சேர்த்து தெரியணுமா அப்படிங்கிறது தான் இதோட ஃபார்மேட். ஸோ இதில் வந்து என்ன ஃபார்மேட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த டபுள் குவார்ட்ஸ்குள்ளே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இயர் தெரியணும், அதுக்கப்புறம் வந்து மந்த் அண்ட் டேட். ஸோ இது மூணுமே எனக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ YMD அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து இன்க்ளூடிங் இது ஒரு டைப்பான ரெகுலர் எக்ஸ்பிரஷனுக்குள்ளே தான் வரும். ஸோ இப்போ இதோட அவுட்புட் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ எக்ஸாக்டாக நமக்கு வந்து என்ன ஃபார்மேட்டில் கொடுத்தோமோ அதே தான் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் இயர் அண்ட் மந்த் வந்து ஃபைனலி டேட் வந்திருக்கு. ஸோ இதே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணனா கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம வந்து ஹைஃபன் அதாவது ஸ்லாஷுக்கு பதிலாக ஹைஃபன் வரணும், இல்லை வந்துட்டு எனக்கு டாட் வரணும் அப்படின்னா அது கூட நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஹைஃபன் கொடுத்தாச்சு. ஸோ அகைன் இதில் வந்து ஹைஃபன் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து இதோட அவுட்புட்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஓகே, இது வந்துட்டு ஸோ இப்போ வந்து நம்ம இதே மாதிரி எக்ஸாக்டாக இன்றைக்கி என்ன டே அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஈஸியாக இந்த டேட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸோ இந்த ஃபார்மேட்டில் வந்து YMDங்கிறதுக்கு பதிலாக L அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் கொடுக்குறோம். ஸோ அந்த Lங்கிற ஃபார்மேட்னா கரெக்டாக என்ன டே அப்படிங்கிறத நமக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா வந்து அகைன் இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இந்த சாட்டர்டே அதாவது வந்து இன்றைக்கி என்ன சாட்டர்டே டேட் அப்படிங்கிறது வந்து நமக்கு எக்ஸாக்டாக அது கிளியராக கொடுத்துருக்கு. ஸோ இதை வந்து டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம டேட் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி நம்ம வந்து டைம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ டைம்லேயும் சில ஃபார்மேட்ஸ் இருக்குது. அதாவது வந்து ஹவர்ஸ் அண்ட் மினிட்ஸ் இருக்கணுமா, இல்லை வந்து செகண்ட்ஸ் மட்டும் இருக்கணுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம டேட் அப்படிங்கிற பில்டின் ஃபங்க்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து டேட்டில் வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹவர்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹெச் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு 08. ஸோ 8 ஹவர்ஸ் அதாவது வந்து இந்த டைம் ஆரம்பிச்சு 8 ஹவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இது மென்ஷன் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபார்மேட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வந்து எனக்கு ஹவர்ஸ் அண்ட் ப்ளஸ் வந்து எக்ஸாக்ட் டைம் எல்லாமே வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஃபார்மேட் நம்ம கொடுக்குறோம். ஸோ H:I:SA. ஸோ இப்போ இது ரிஃப்ரெஷ் பண்ணுறப்போ வந்து நமக்கு டைம் எப்படி தெரியுது அப்படிங்கிறது பார்க்கலாம்.
ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ 8:30 அண்ட் 3 AM அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு கிளியராக கிடச்சிருக்கு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஹவர்ஸ் கிடச்சிது, நெக்ஸ்ட் வந்து மினிட்ஸ் அண்ட் வந்து செகண்ட்ஸ் கிடச்சிது. ஸோ ஒவ்வொரு தடவை ரிஃப்ரெஷ் பண்ணுறப்பையும் அந்த செகண்ட்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அகைன் நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணுறப்போ வந்து அந்த செகண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைம் ஜோன், அதாவது வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ரீஜனுக்கு ஏற்ற மாதிரியும் டைம் ஜோன்ஸ் வந்து வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து கிரீன்விச் மீன் டைம் +5:30 -5:30, ஸோ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் டைம், பசிபிக் ஸ்டாண்டர்ட்ஸ் டைம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், இதெல்லாம் வந்து நம்ம டைம் ஸ்டாண்டர்ட்ஸ்னு சொல்லுவோம். அதாவது வந்து ஒவ்வொரு டைம் ஜோன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்ட் வந்து இன்றைக்கி இந்தியாவில் என்ன டைம் இருக்குது, இல்லை வந்து யூஎஸில் என்ன டைம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து டிஃபால்ட் டைம் செட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு டிஃபால்ட் டைம் ஜோன் கெட் அப்படிங்கிறது வந்துட்டு இது ஒரு மெத்தட். ஸோ வந்து இன்னைக்கு கரண்ட்டாக என்ன மெத்தட் இருக்குது, அதாவது வந்து கரண்ட்டாக என்ன டைம் ஜோனில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கெட் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன். ஸோ இப்போ வந்து நம்ம செட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறனால இதை செட் அப்படிங்கிற மெத்தட் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன டைம் ஜோனில் செட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்துட்டு, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அமெரிக்கா நியூயார்க் அப்படிங்கிற ஒரு டைம் ஜோனுக்கு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நியூயார்க் அப்படிங்கிற டைம் ஜோனுக்கு வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணால் நமக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தா, ஸோ வந்து இப்போ எக்ஸாக்டாக யூஎஸில் என்ன டைமோ அந்த அவுட்புட் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அமெரிக்கா/நியூயார்க் அப்படிங்கிற நம்ம கொடுத்தாச்சு. ஸோ வந்து பிஹெச்பியில் எப்பவுமே ஸ்பேஸ் விடக்கூடாது, அதுக்கு பதிலாக வந்து அண்டர்ஸ்கோர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3:31 AM அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து இதே மாதிரி வந்து நம்ம இந்தியன் டைம் ஜோன்ஸ்க்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எப்படி நமக்கு வந்து ஃபுல் டோட்டலாக இயர்ஸோட எப்படி நமக்கு அவுட்புட் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ சிம்பிள் ஒன்றுமே கிடையாது. இந்த HISAக்கு முன்னாடி வந்துட்டு இயர், மந்த் அண்ட் டேட், ஸோ இதை மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு இப்போ டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து டோட்டலாக இயர், மந்த், டேட் அண்டு ஃபைனலாக வந்து இதோட டைம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணோன்னே நமக்கு என்ன அவுட்புட் கிடச்சிருக்குன்னா, இனிஷியலாக வந்து நமக்கு வந்து அந்த டேட், அதாவது வந்து எக்ஸாக்டாக என்ன டேட் அப்படிங்கிற அவுட்புட் கிடச்சிருக்கு. தென் ஃபைனலாக வந்துட்டு டைம் கிடச்சிருக்கு. ஸோ பிஹெச்பி டேட் அண்ட் டைம்ஸில் வந்து இதெல்லாம் பார்த்தோம். ஸோ எப்படியும் நம்ம கஸ்டமாக ஒரு டேட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி நம்ம ஒரு டேட் இன்புட் நம்ம கொடுக்கறது. இப்போ வந்து நார்மலாக ஒரு இன்டீஜரோ இல்லை ஸ்ட்ரிங்கோ வந்து டேரெக்டாக நம்ம வந்து வேரியபிள் கிரியேட் பண்ணி நம்ம வந்து வேல்யூ பாஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட இன்புட் வந்து ஒரு டேட்டா இருந்தது அப்படின்னா அது வந்து எப்படி நம்ம வந்து பிஹெச்பியில் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து மேக் டைம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மேக் டைம் அப்படிங்கிற மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு டேட் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மேக் டைம் அப்படிங்கிறது வந்து எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டேட் வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ டேட் வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ மேக் டைம் அப்படிங்கிற மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறது. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன டைப்ஸ், அதாவது வந்து ஃபஸ்ட்டு என்ன இயர், என்ன மந்த், இதெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டைம் ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஸோ டைம் வந்து 12,0,0 அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட் நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். 1 அண்ட் 2016. ஸோ வந்து நம்ம வந்து டைம் அண்ட் டேட்டை வந்து நம்ம மென்ஷன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த டேட்டை நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ டேட் டிஸ்பிளே பண்ணுற ஃபார்மேட் இது தான். ஸோ கமா கொடுத்து இன்னொரு எக்ஸ்ட்ரா பேராமீட்டர், அதாவது வந்து எந்த டேட்டை டிஸ்பிளே பண்ண போகிறோம், ஜஸ்ட் எந்த பேராமீட்டருமே பாஸ் பண்ண விட்டோம்னா நம்ம கரெக்டான சிஸ்டம் டைம் வந்து நம்ம டிஸ்பிளே ஆகும். இல்லை நமக்கு கஸ்டம் டேட், அதாவது நம்ம கிரியேட் பண்ண டேட்டை நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதை நம்ம சேவ் பண்ணுறப்ப என்ன அவுட்புட்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணியாச்சு. ஸோ நம்ம பார்த்த மாதிரியே நம்ம வந்து டேட் நம்ம என்ன கொடுத்தோமோ அது கிடச்சிருக்கு. தென் வந்து 12 அந்த அவுட்புட் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல PM அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. சப்போஸ் நம்ம வந்து இந்த 24 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 12 AM அப்படிங்கிற அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த சாப்டர்ஸில் வந்து நம்ம மல்டி டைமென்ஷனல் அரேஸ் பார்த்தோம். ஸோ எப்படி வந்து ஒரு அரேக்குள்ள இன்னொரு அரேஸ் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி அதை எப்படி நம்ம ரிட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ டேரக்டாக ரிட்ரை பண்ணுறப்போ வந்து அதோட இண்டெக்ஸ் வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம ரிட்ரை பண்ணோம். ஸோ அப்படி இல்லாமல் வந்து நமக்கு வந்து கண்டினியூஸாக வேணும், இண்டெக்ஸ் யூஸ் பண்ணாமல் வேணும் அப்படிங்கிறப்போ வந்துட்டு ஸோ இது வந்து டைனமிக்காக சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறப்போ வந்து நம்ம வந்து ஃபார் லூப்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ 2 ஃபார் லூப்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஒன்று வந்து ரோஸாகவும் இன்னொன்று வந்து காலம்ஸாகவும் எடுத்துக்கிட்டோம். ஸோ வந்து எவ்வளோ ரோஸ் இருக்கோ ஃபஸ்ட்டு அந்த எல்லா ரோஸும் எக்ஸிக்யூட் ஆகி அந்த ரோக்குள்ளே வந்து இன்னொரு ஃபார் லூப் இருக்கிறதுனால ஸோ அந்த லூப்ஸ் வந்து மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதை பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டேட் அண்ட் டைமில் வந்துட்டு எப்படி ஒரு டேட் கிரியேட் பண்ணுறது, ஸோ கஸ்டமாக எப்படி ஒரு சிஸ்டம் டேட்டா டிஸ்பிளே பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். தென் அதில் வந்து எப்படி ஃபார்மேட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அது டேட் அண்ட் டைம் டிஸ்பிளே ஆகணும், ப்ளஸ் அதோட ஹவர்ஸ் அதோட செகண்ட்ஸில் எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். தென் ஃபைனலாக வந்து எல் அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் கொடுத்தோம். அதாவது வந்து எல் அப்படிங்கிறது கொடுத்தோம் அப்படின்னா இன்றைக்கி என்ன டே அப்படிங்கிறது நமக்கு கிரியேட்டாக கிடச்சிது. தென் அதுக்கப்புறம் வந்து கஸ்டமாக ஒரு டேட் நம்ம கிரியேட் பண்ணோம். மேக் டைம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு டேட் கிரியேட் பண்ணோம். தென் அதோட டைம் கிரியேட் பண்ணி எப்படி டேட்டுங்கிற மெத்தடில் வந்து அதை பாஸ் பண்ணி அதோட அவுட்புட் வருது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி PHP வந்து ஃபைல்ஸ் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.